தெரிக்க விடுறோம். இங்கே பாருங்க ஆட்டோவில் அப்படியே மாசா கெட்டா கலாசலான்னு ட்ராவல் பண்ணிக்கலாங்க. அடையாளம் என்ன தெரியுமா செஞ்சு விட்டாங்க இந்த பாத்ரூம் கருமம். ஐயோ அமைதியாக இருக்க ப்ரோ. ஐபிஆர் பீகார் பர்சன் ஆர் டேஞ்சர் ஐபிஆர். தமிழ்நாடுனா பயம். இங்கே பாருங்க ட்ரிபிள்ஸு பிஎஃப்ஏ. வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னா ரீச் ஆகிட்டோங்க. பாட்னா ரீச் ஆகி ரிக்ஷாவில் வந்து போயிட்டுருக்கோம் ஆட்டோவில். இங்கே பாருங்க ட்ரிபிள்ஸு ப்ரோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. பயந்துருவோமா? பாட்னானா பயந்துருவோமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோவில் போய் நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஸ்டேஷனில் இருக்க பாட்னா ஸ்டேஷனில். ஸோ அங்கே போய் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ரூம் போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி நம்ம பைக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் பாட்னாக்குள்ளே எப்படி சுற்ற போகிறோங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாட்னா ரீச் ஆகி என்ட்ரி கொடுத்துட்டு பையா தான் நம்மளை சேஃபாக வந்து ஜங்ஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தானாப்பூரில் இறங்கணுங்க. தானாப்பூர்லேருந்து அடுத்து பாட்னா ஸ்டேஷன் போகணும். அதனால் பையாட்ட தான் வந்து நாங்கள் யதார்த்தமாக வெளியே வந்தோம். அவர் வந்து கேஷுவலாக எப்படி நம்ம ஆட்டோக்காரங்க நம்ம ஊரில் கூப்பிடுவாங்களோ அது மாதிரி கூப்பிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டேன், ஐயோ வடக்கரங்க நம்பி போகிறதா கம்முன்னு ஓலா கேப் புக் பண்ணி போயிடலாமான்னு பார்த்தேன். ஆனால் சத்தியமாக என்னோட ஒரு தாட் வந்து தப்புன்னு ஆகிப்போச்சு. அது வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. வந்ததுலேருந்து எங்களுக்கு செம்ம ஹெல்பிங் மைண்டாக பெட்ரோல் வாங்கி தரக்கு எங்களுக்காக அலைஞ்சதாகட்டும், எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இங்கே இருக்கிறத புரியறதாகட்டும். ஆமாம், அது என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பையா வந்து எங்களை பார்த்ததுமே தமிழ்நாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பையா, ஹவ் யூ ஃபைண்ட் வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு? தேங்க்ஸ் இருக்கட்டும் பையா. உங்களுக்கு எப்படி சொல்ல? தமிழ்நாடு. ஓகே, குட். அவர்கிட்ட எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க தெரியல. ஆக்சுவலாக யுவர் பிரதர், செகண்ட் பிரதர், வந்தே பாரத் ட்ரெயின் டிரைவர். அதாவது இவரோட ரெண்டாவது பிரதர் ட்ரெயின் பைலட். ஓகே பையா, குத்தி ஸ்டேஷன் தமிழ்நாடு. ஓகே. இவர் வந்து எங்களை பார்த்ததுமே தமிழ்நாடுன்னு கேட்டுட்டு இவரோட செகண்ட் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டிகிட்டு இருக்காராமாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார். வந்து நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவர் தாங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுதாங்க தமிழ்நாடுன்னா பயம், வேதநாயகம்னா பயம். பார்த்ததே அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. எங்கேருந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி, எந்த ஸ்டேட் போனாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் வந்து ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வழியாக போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், இங்கே பில்டிங் எல்லாம் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து 11.5 கிலோமீட்டர் வந்து இவர் நாங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா? 200 தான் வாங்கியிருக்காரு. எங்கள் ஊர்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கே எங்கள் ஊரில் 250 ரூபா 300 வாங்குவாங்க. ஆனால் இங்கே 11.5 கிலோமீட்டருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 200 கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது. ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஓடிடுச்சு. இன்னும் வந்து ரொம்ப கைண்டாட்டம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். பையா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்க. சரி, நீங்கள் வண்டி ஓட்டுங்க. எங்களை ஒரு வழியாக பத்திரமா கூட்டிகிட்டு போகிறீங்க பையா. ஓகே பையா, சேஃப் டிரைவிங், சேஃப் ஜர்னி. ஓகேவா? பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாடு பீப்புள்ஸ் வாட்சிங் யூ. तुम्हारा नेम? My name is ரவிகாந்த் குமார். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட அப்பா சஞ்சயோட அப்பா பேரும் ரவி தான். பிளேட் ரவின்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம் அவரை. இவர் பேர் ரவிகாந்த். I love you to தமிழ்நாடு சைல்ட்ஸ். பார்த்தீங்கல்ல, நம்ம தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து ஒரு புனிதல் வந்து தன்னை போல வந்துடுது. பியூப்பு, உங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்குமா? டு யூ லவ் தமிழ்நாடு? ஓகே. अच्छा भैया, honestly தமிழ்நாடு definitely भैया. welcome to தமிழ்நாடு. always வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. ஓகே भैया. ஓகே, இங்கே பாருங்க, இதான் பாட்னா ஜங்ஷன் வந்துட்டோங்க. ஃபுல்லாக இதாக இருக்குது. நம்ம வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை எடுக்கிற காடி ஸ்டேஷன் பையா. ஓகே பையா. அச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம போகணுங்க. பார்சல் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம பைக் எடுத்துடலாம். भैया थैंक यू सो मच எங்களை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டதுக்கு. ஐ மீன் தேங்க் யூ ஸோ மச். மேரா சேஃப் கரோ. ஓகே, நமக்கும் ஹிந்தி அப்பப்போ திக்கி தான் வரும். அங்கங்கே அதாவது ஓடுது. நம்ம அப்படியே பார்சல் ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பியூ
all people Bihar is சொல்லுங்க பையா, நீங்க சொல்லுங்க பையா. all Bihar people is not dangerous man. भैया I fear Bihar person or danger I fear but अच्छा person बहुत अच्छा you. Thank you so much भैया. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா பீகார் காரங்களும் தப்பானவங்க கிடையாது, எல்லாரும் வந்து எல்லாரை பார்த்து பயப்பட தேவை கிடையாது அப்படின்றாரு. ஈவன் நாங்களும் பயந்தோம். This is my passenger is God. This is God passenger. Good person. I take that auto book. This is my save money. ஓகே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களை வந்து கூப்பிட்டாருலங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து தயங்கினேன், ஓலா புக் பண்ணிக்கிறேன். வேண்டாம் நீங்க என்கிட்ட வாங்க, நீங்க தமிழ்நாடு தானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்மளனாலும் நாங்கள் வந்த கொஞ்ச தூரத்துலேயே அவர் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து பணத்தை காப்பாற்றி பத்திரமா கொண்டு வந்து இறக்கி விட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மேலே தமிழ் லவ்வில் தாங்க இத்தனையும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் भैया. और आप स्टार्ट मोबाइल स्टार्ट. और मैं कहना चाहूँगा अपनी भाषा हिंदी में बोलूँ. हिंदी बोलो. आप जब भी कोई भी तमिलनाडु हो, तमिल का हो, हैदराबाद कहीं से भी आ जाओ, आप ऑटो बुक करो यहाँ पे बिहार में, तो ऑटो के साथ ड्राइवर का और नेम ये गाड़ी का नंबर ऑलवेज आप ये कैप्चर कर लो मोबाइल में अपना. ஓகே भैया. அவர் என்ன சொன்னாரு எனக்கு சத்தியமா புரியல. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க அவர் என்ன சொன்னாருன்னு. சுத்தமா புரியலங்க. இங்க பாருங்க எல்லாம் ஜாலியா போறாங்க ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, எல்லாம் கலரா ஃப்ளார்ஸா இருக்கு. சரி ஓகே பி பார்சல் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க ரோட்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பாலமெல்லாம் வருதுங்க. வேற லெவலே போகிறோம், தெரிக்க விடுறோம். இங்கே பாருங்க ஆட்டோவில் அப்படியே மாசா கெத்தா கலாசலான்னு ட்ராவல் பண்ணிடலாங்க. இந்த ஆட்டோ தான் ஓகே பையா. ஐயோ பிஎஃப்ஏ என்னாச்சுன்னா இறங்கிக்கோங்க, பார்சல் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னாரு. அப்புறம் அப்படியே என்னை வண்டி ஏற்றிட்டு வாங்க வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டாருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஆட்டோலேருந்து இறங்கி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாங்க. ஓகே பையா, தேங்க்யூ பையா, நைஸ் டு மீட் யூ ஸோ மச். ஓகே பாய் போகலாம் ப்ரோ. பிஎஃப்ஏ நானும் ப்ரோ. ஆமாம் அந்த பக்கம் தான். ஸோ வந்து நம்ம பார்சல் ஆஃபீஸ் வந்துருச்சுங்க. இங்கே தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ நீங்கள் இங்கே விளாக் எடுக்காம வரீங்க? ஃப்ரீயாக விளாக் பண்ணுறாரு. பார்சல் வந்துருச்சுங்க. பார்சல் ஆஃபீஸில் காடி எங்கே நம்ம தானோஸ் இமிக்கவும் எங்கே நம்ம இல்லாமல் 2 பேரும் தனியாக வந்திருக்கானுங்க ப்ரோ. பிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரூம் எடுத்து ரூமில் வந்து நம்ம திங்ஸை போய் வச்சுட்டு வந்துட்டோங்க. தோலில் செம்ம வெயிட் பிஎஃப், சுத்தமாக முடியலை. இந்த ஏரியா பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட அந்த நம்ம டெல்லியில் பார்த்தது ஒரு கல்ச்சர்னு இவங்க அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. டெல்லி அளவுக்கு கசகசன்னு இல்லாட்டி கொஞ்சம் பெட்டர் தாங்க. எப்படி பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. வடக்கன் சாது ஒரு கதை அப்படி இருந்தாலும் ஏரியாலாம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. என்னென்னங்க படிச்சிருக்கீங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் ஸ்டேஷன் அங்கே இருக்குதுங்க. அடையாளம் என்னதுங்க சொல்லிவிட்டாங்க, இந்த பாத்ரூம் கவர்மெண்ட் பாத்ரூம் அங்கே இருக்கும். அந்த பாத்ரூம் போங்க, பாத்ரூமை தாண்டி அந்த இடத்துல ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன அந்த பார்சல் ஸ்டேஷன் அங்கே தாங்க இருக்குது. நம்ம போய் நம்ம தானோஸை பார்க்க போகிறோம். தானோஸ் இமிக்காவும் 27 நாள் ஆச்சுங்க நம்ம தானோஸை விட்டு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இந்த ரயில்வேஸில், அங்கேருந்து அனுப்ப முடியாமல். பட் ஆனால் வண்டி வந்து 27 நாள் கழிச்சு நம்ம வந்து வண்டி எடுக்க போகிறோம். இந்த விளாகில் தான் இன்னொன்று ஞாபகம் வருது, நம்ம தானோஸோட கீ யுமிக்கோ கீ எடுக்காமல் வந்திருக்கோம். வாங்க போவோம், வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. என்ன சொல்றீங்க? சரி வாங்க பிஎஃப். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னடா மறுபடியும் அதே கக்கூஸ் கிட்ட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதே தான். இங்கே பாருங்க, நானும் சாவி ஸ்டீலோட தூக்கிட்டு வந்தாச்சு. அது வந்து ஐயோ ரொம்ப கன்றாவியாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குங்க. டீ கடைக்கு ஒட்டி கக்கூஸு, அதை ஒட்டி அங்கே பாருங்க. இதில் வேற யூரினல் ஃப்ரீ. ஏன் இல்லைன்னா மட்டும் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்களோ ரோட்டில்? என்னெல்லாம் பேசுகிறீங்க பாருங்க. யூரினல் ஃப்ரீன்னு போர்டு வேறு வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. டீ தான் நம்ம பார்சல். டீ ஃப்ரீனா ஃப்ரீ டீயா நம்ம குடிச்சுக்கலாம். யூரின் டீக்கு கருமம். ஐயோ அமைதியா இருக்க ப்ரோ. ஐயே இப்படி கேட்பானுங்க, கமெண்ட்ல கேட்பானுங்க பசங்க. என்ன நான் கேட்கல, அவங்க கேட்குற கேள்வி தான், பசங்க கேட்குற கேள்வி தான். நான் கமெண்டாங்க பண்றீங்க, கொஞ்சமாச்சு டீசெண்டா பண்ணுங்க. ரொம்ப கன்றாவியா இருக்கு. நாங்க என்ன அன்டீசெண்டா. ஆமா
பசங்க கமாண்ட்ல இறக்குவாங்க. ஆமாங்க. இது எப்படி அது எப்படி? பிஎஃப்ஏ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் கொடுத்த ஸ்லிப்புங்க. அதுவும் ப்ளஸ் நம்ம ஆதார் கார்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி இதில் நம்ம கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து நம்ம அங்கே போய் பே பண்ணிட்டு நம்ம பைக் எடுத்துக்கலாங்க. தானோஸை வந்து ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க. தானோஸ் வந்து உள்ளே தான் நிற்கிறான். உள்ளதை போய் நம்ம எடுத்து வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து பில்லை பே பண்ணணும். எவ்வளோ ஃபைன்னு தெரில. நான் ஃபைனில் கட்டி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். பிஎஃப்ஏ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானோஸ் வந்துட்டாங்க. இங்கே தாங்க இருக்கோம். ஐயோ இதை வாட்டி எந்த பக்கம் அடிபடலையா? தப்பிச்சிட்டாங்க. தானோஸ் தப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி எந்த அடியும் பண்ணல. வண்டி சேஃபாக செக்யூராக வந்துட்டாங்க. என் கண்ணாலேயே நம்ப முடியல. ரயில்வேஸ்லேருந்து வண்டி ஒன்றும் தப்பிச்சு வருதுன்னா அது வந்து புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம தானோஸும் நானும் புண்ணியம் பண்ணனால தானோஸ் தப்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு 20 நாள் ஆனனால வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? 20 நாளா? ஆமாங்க, 27 நாள் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு மாதம் கிட்ட. இனி வண்டி ஸ்டார்ட் ஆகுமானே தெரில. பிஎஃப் போகிறோம் செல்லா குட்டி ஓடு ஓடு ஓடு. அப்போ வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு இங்கே பாருங்க பலன்னு அப்படியே இருக்குது. அது எல்லாமே தானோஸ் ரெடிங்க. அங்கே முன்னாடி பாருங்கள் நிதிஷ் ப்ரோவோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு யுமிக்கோ. அண்ட் தானோஸ் வந்து இங்கே இருக்காங்க. அவ்வளோதான் பிஎஃப். சூப்பரே தானோஸ், லவ் யூ டி செல்லா குட்டி. பையா பிஎஃப் இப்போ வந்து ஒரு மாதம் கழிச்சு நம்ம வண்டியை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க. உங்க நீங்கள் பிடிக்காம எப்படி இருக்கும்? ஓ போதும் ப்ரோ போதும். ஓகேவா? ஃபைன் ப்ரோ. இங்கே பாருங்க இண்டிகேட்டர். ஆமாங்க, இண்டிகேட்டர் எல்லாம் நல்ல வேலை உடையில ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கு. ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பேசுறது கேட்காது. ஆமாம். ஸோ பிஎஃப் இருங்க, வண்டியை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க. வண்டி ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து யுமிக்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆமாம் வாங்க. பிஎஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம தானோஸ் செட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் தங்கியிருக்க ரூம் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை வந்துட்டு டாப் பாக்ஸில் கழட்டி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து ஜாக்கு பூட்டு இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம உடம்புல போட்டு பாக்ஸ் எம்டி ஆயிரும். ஸோ அந்த ஹெவியான லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கு, அதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி இதில் வச்சுலாங்க. அதில் மேக்ஸிமம் இந்த டேங்க் பேக் எடுத்தாலே மேக்ஸிமம் காலியாயிருங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போய் பார்ப்போம். ஒரு வழியாக வண்டி எடுத்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அப்படியே நம்ம எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு அதோட vlog என் பண்ணலாம். வாங்க பிஎஃப். ஓகே என்னங்க பார்த்தீங்களா, ஒரு டீ அவங்க பசியில் ஒரு டீ வாங்கி கொடுத்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அந்த ஒரு பாசத்தை கட்டுறாங்க பாருங்க. பிஎஃப் இப்போ வந்து நம்ம வெளியே சுற்றலான்னு வந்தவங்க யாருங்க இவன் ஓயாமல் அடிச்சுருக்கான். ஐயோ அடிக்கிறானே ஆறுனா அடித்து தள்ளுறானே. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் நிறைய நடந்து போகிறாங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுமிக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் கசையுது. அந்த ஒரு சில இடத்துல ஒரு ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த இடத்துல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகலான்னு சொல்லி ஷோரூம் போனாங்க. ஷோரூமில் வந்துட்டு நாளைக்கு தான் மார்னிங் தான் ஓப்பன், இப்போதைக்கு இல்லைன்ட்டாங்க. பிஎஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்டோங்க. சாப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா வயிற்றை ஃபுல்லாக நிரப்பி விட்டுட்டேன் பிஎஃப். ரொம்ப ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. சீரியஸாக பாட்னால இப்போ நான் சாப்பிட்டது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பிங்க. செம்ம டேஸ்ட். ஆனால் வயிற்றையும் ஃபுல்லாக நிறச்சி விட்டேன். அதே சமயம் இவ்வளோ நல்லா கொடுத்தானே நினச்சோம். அதே சமயம் நம்மளே மாக்காம் போட பார்த்துட்டாங்க. மாக்காம் போட பார்த்துட்டாங்கன்னா தெளிவாக போடப்பட்டான். 4 பூரி பிளேட் எவ்வளோன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு 10 ரூபாயா, எங்களுக்கு 150 ரூபாயா. ஏன்னு எங்களுக்காக ஒரு இந்திக்கார அக்கா கேட்க போனாங்க பாட்னா. அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் லோக்கல் தானே, நான் சம்பாரிச்சா உங்களுக்கு என்ன வருது, அவங்கள நான் ஏமாத்திட்டு போகிறேன்றான். எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாதுன்னு நினச்சிட்டான். நான் அவ்வளோ மாக்கான்னு நினச்சிட்டான். அப்புறம் நான் முடிச்சு சண்டை கட்டி அப்படி இப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் நாங்கள் வண்டி போட்ட இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே ரூம் போகலாம். இந்த இடமெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்குங்க அங்கங்கே. ஆமாம் ப்ரோ, இல்லை இதை தாண்டி லெஃப்ட்டு ப்ரோ, இதில் தான் லெஃப்ட்டு. அந்த சைடெல்லாம் பாருங்க இப்போ ஃபுல் பீக்கில் இருக்காங்க. ஓகேங்க, சரி ஓகே பிஎஃப், நம்ம இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிராஃபிக்லேயே நான் எண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட்டரான நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணலாம். சாவடிக்கிறாங்க. டாட்டா, லவ் யூ ஆல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர்.